நன்றி வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக முனைவர் சத்யாதேவி அவர்கள். தாய் தமிழ் உறவுகளுக்கு புரட்சி வணக்கம். இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் மிக மிக முக்கியமான இடைத்தேர்தல். எத்தனையோ தேர்தல் நாம் தமிழர் கட்சி தனித்து நின்றுக்கு, தனித்துவமா நின்றுக்கு. ஒவ்வொரு முறையும் நீங்க குடித்த வாக்குனால இந்த தடவை நாங்க அங்கீகாரம் பெற்ற கட்சியா உயர்ந்து நிக்கிறோம். ஒரே ஒரு கேள்விதான், இந்த கள்ளச்சாராயம் தான் இப்போதைக்கு இருக்கு. நீங்க அதை டெய்லி வரக்கூடிய ஒரு செய்தித்தாள்ல வரக்கூடிய நிகழ்வா மட்டும் பார்க்காதீங்க, தயவு செய்து சிந்திச்சு பாருங்க. அது அந்த அரசுக்கே, அந்த முதல்வருக்கே தெரியாம நடக்குதுன்னு ஒரு கண்கட்டி வித்தையை உங்ககிட்ட காமிக்கிறாங்க. ஒரே ஒரு மூன்று கேள்விகளை கிளப்பிட்டு நான் இங்க இருந்து கிளம்புறேன். மூணு கேள்விதான். இந்த பகுதியை சேர்ந்த அமைச்சருக்கு தெரியாமலா இந்த பகுதியில கள்ளச்சாராய விற்பனை ரொம்ப அமோகமா நடக்குது? இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவருக்கு தெரியாமலா, திமுக மாவட்ட தலைவருக்கு தெரியாமலா அது நடக்குது? காவல்துறை மேல நீங்க நடவடிக்கை எடுத்தீங்கல்ல, காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றினீங்கல்ல, ஏன் அந்த துறை இலாக்கா அமைச்சரை நீங்க பதவி விலக்க செய்யல? ஏன் அந்த துறை இலாக்கா அமைச்சர் மேல? அப்ப சமூக நீதி என்றது என்னது? அப்போ உங்ககிட்ட பதவி இருக்குன்னு நீ அதிகாரத்துல இருக்கக்கூடிய நீங்க அதிகாரிகளை மாத்துறீங்க. உங்க மேல கேள்வி கேட்கறதுக்கு யார் இருக்கா? நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்க இருக்கோம். வீதிக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் செய்வோம். தயவு செய்து நினைவுல வச்சுக்கோங்க. இந்த பகுதியை சேர்ந்த அமைச்சர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? உங்களுக்கு நாங்க ஓசி பஸ் விட்டுருக்கோம்லன்னு. எவ்வளவு ஒரு அவ்வளவு நிலை அது? நாங்க கேட்டோமா அவங்ககிட்ட? மகளிருக்கு இலவச கட்டணம் எல்லாம் பயணம் கொடுங்க நாங்க கேட்டோமா அவங்க கிட்ட? அவர் அதே சொல்றாரு. வேணா காணொலி எடுத்து பாருங்க. ஓசி பஸ் விட்டுருக்கோம்ல, நான் போட்ட ஓட்டுல தானே நீ ஓசி ஏசி கார்ல போற அப்படின்னு நான் திருப்பி கேட்பேன். நான் போட்ட ஓட்டுல தானே நீ ஓசி ஏசி விமானத்துல போற? நான் போட்ட ஓட்டுல தானே நீ வருமானத்துக்கு அதிகமா சொத்து குவிச்சு ஊழல் வழக்குல உள்ள போன? நான் போட்ட ஓட்டுல தானே நீ ஊழல் வழக்குல வாய்தா வாங்கி வருமானத்துக்கு அதிகமா சொத்து குவித்த வழக்குல இருந்து வெளியில வர? நான் போட்ட ஓட்டுல நீ இவ்வளவு செய்யற. நீ வந்து எனக்கு ஒரு ஓட்ட ஒழுகிற பஸ் விட்டதா ஓசி பஸ் நீ என் மகளிரை பார்த்து கேட்கிற? ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி எங்க அண்ணன் சாட்டனை அருமையா சொன்னாரு. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி மகளிருக்கு 1000 ரூபாய் கிலோ 10. அண்ணே காணொலி கேட்டேனே மதுரையில இருந்தே. வந்ததுக்கு அப்புறம் அரைக்கிலோ 10. அதுக்கப்புறம் தகுதி உள்ள மகளிருக்கு 1000 ரூபாய். நான் கேட்கிறேன், உன் துறையில இருக்கக்கூடிய ஊழல் அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்க உனக்கு தகுதி இல்ல, தெம்பு இல்ல, திராணி இல்ல. என் வீட்டு பெண்களை தகுதி பார்க்க நீ யாருன்னு கேட்கிற? இந்த திராவிட அரசுகளை என் வீட்டு பெண்களை என்ன தகுதி? பெண்கள் என்னங்க தகுதி? பெண்கள்னாலே நாங்க எவ்வளவு திறமையானவர்கள் எங்க அண்ணன் சீமான் சொல்லுவாருங்க. எத்தனை தொகுதியில இருந்தாலும் சரிபாதி ஆணும் பெண்ணும்னு சொல்லியிருக்காரு, செஞ்சிருக்காரு. எல்லா தொகுதியிலையும் டம்மி வேட்பாளர் போடல, தன்னம்பிக்கை வேட்பாளர் போட்டிருக்காரு எங்க அண்ணன். இன்னைக்கு இத்தனை ஆண்கள் முன்னாடி நாகப்பட்டினத்துல இருந்து ஒரு புலி, விக்கிரவாண்டியில இருந்து ஒரு புலி, மதுரையில இருந்து ஒரு புலி வந்து பேசிக்கிட்டு இருக்கோம்னா நாங்க டம்மி கிடையாது. உங்களெல்லாம் மிரள வச்சுக்கிட்டு இருக்க கன்னி வெடி மறந்துடாதீங்க. வைக்கிற ஒவ்வொரு அடியும் பார்த்து வைங்க, இல்லாட்டி வெடிச்சு சின்னாபிடம் ஆயிருவீங்க. சிந்தித்து பாருங்கள் மக்களே. தயவு செய்து 500க்கும் 1000க்கும் காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. ஒரே ஒரு முறை மாற்றி யோசிச்சு என் தங்கச்சி அபிநயாவை நீங்க சட்டமன்றத்துக்கு இடைத்தேர்தல் தான் இருக்க போறது 2 ஆண்டு காலம் தான். ஆனா உங்களுக்காக ஒழிக்கக்கூடிய ஒரே குரல் என் தங்கை அபிநயாவின், சீமான் அண்ணனின் ஆசி பெற்ற அன்பு தங்கை அபிநயாவின் குரல், ஒரு பெண் புலியின் குரல், ஒரு பிரபாகரனின் மகள் குரல் என்பதை மறந்து விடாதீர்கள். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. நாம் தமிழர். அடுத்ததாக அண்ணன் சோழன் மு களஞ்சியம் அவர்கள்.